ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். கமெண்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் லிங்க் தான். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனது உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து நிரந்தர பதிவுகள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே பதிவு செய்தவர் உள்நுழையன் இருக்குல்ல, அதை கொடுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு கூட்டல் கழித்தல் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை கூட்டி இந்த இப்போ பக்கத்தில் கட்டத்தில் போட்டுட்டு சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ண குரூப் 2 அந்த எக்ஸாமோட இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை வியூன்னு கொடுத்து அப்ளிகேஷன் ஐடியை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்க கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஃபுல் பேஜ் காமிக்கும். கொஞ்சம் சைடில் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பேஜ் காமிக்கும். ஸோ இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் ஐடியா பேஸ்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஐடியா டைப் பண்ணிவிட்டு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் மேலே வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம், அப்புறம் பிரிண்ட்டுன்னு கொடுக்கலான்னு இருக்கும். நீங்கள் பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சில மொபைலில் டவுன்லோட் ஆயிரும், சில மொபைல் டவுன்லோட் ஆகாது. அப்படி ஆகலைன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லேப்டாப்பில் போட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா எக்ஸாம் எழுதுங்க, கான்ஃபிடண்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.